ஒரு மரத்துல டீனு மீனு அப்படிங்கிற 2 பறவைகள் அவங்க அம்மா கூட ஒரு கூட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லா பறவைகளும் அழகா இருந்துச்சுங்க. ஆனா டீனு அப்புறம் மீனுவோட ரெக்கைகள்ல கருப்பு கருப்பா ஏதோ ஒரு தழும்பு இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு அங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. மீனு, இத்தனை நாளானாலும் நாம 2 பேரும் தான் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசுறோம். நாம தனியா தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். மத்த பறவைங்க நம்ம கிட்ட ஏன் பேச மாட்டேங்குது? நம்மளுடைய ரெக்கைகள்ல இந்த கருப்பு கருப்பு தழும்பு இருக்கு இல்லையா, ஒருவேளை அதனாலதான் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க போல. இங்க பாருங்கம்மா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்களே இன்னைக்கு சாயந்தரம் எல்லார்கிட்டயும் போய் பேசுங்க. ஒருவேளை அவங்க நீங்க பேசுறதுக்காக காத்திருக்காங்களோ என்னவோ. அதை கேட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. சாயந்தர நேரம் எல்லா பறவைகளும் சந்தோஷமா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த 2 பறவைகளும் அங்க வந்துச்சு. ஹாய் நண்பர்களே, என்னோட பேரு டீனு. என்னோட பேரு மீனு. நாம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஆனா இன்னைய வரைக்கும் உங்ககிட்ட நாங்க வந்து பேசவே இல்ல. ஐம் சாரி. இன்னையில இருந்து நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களை நீங்களே பாருங்க. நாங்க எல்லாரும் இருக்கோம். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோம் இல்லையா? ஆனா உங்களுடைய அந்த ரெக்கைகள்ல கருப்பு கருப்பு தழும்பு இருக்கு. அது பார்க்கவே நல்லா இல்ல. நாங்க கடைசியில என்ன சொல்ல வர போறோம்னா, உங்ககிட்ட பேசணும், பழகணும், நட்பு வச்சுக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்ல. இனிமே அது வரப்போறதும் இல்ல. இப்படி சொல்லி எல்லா பறவைகளும் பறந்து போச்சு. டீனு மீனு 2 பேருமே ரொம்ப கவலையா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க.